ஈவினிங் சார். கேம் வியூவர்ஸ் உடைய கவுண்டிங் புரிஞ்சுதா? சார் நம்ம எதிர்பார்த்ததை விட 2,40,00,000 பேர் ஆன்லைன்ல இருக்கிறாங்க சார். நெக்ஸ்ட் லெவல் 6 பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க சார். சார் பிளாக் சைடு தான் அதிகமா பெட் கட்டுக்காங்க சார். நீங்க பர்மிஷன் கொடுத்துட்டீங்கன்னா கேம் ஃபீஸ உடனடியாக கட்ட வச்சிடலாம் சார். வெயிட் பண்ணு, அவங்கள பணம் எப்போ கட்ட வைக்கணும்னு எனக்கு தெரியும். தேங்க்யூ சார். உங்க சிக்னலுக்காக நான் வெயிட் பண்றேன். சார் இதுக்கப்புறம் பிளாக் மேலே நம்ம பணம் கட்டுறது எந்த பிரயோஜனமும் இருக்க போகிறதில்ல. எப்படியும் அவன் கண்டிப்பாக தோற்றுருவான். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்கிறேன், இந்த கேமில் மார்ட்டின் தான் வின் பண்ணுவான். மாற்றி கட்டுங்க. மார்ட்டினுடைய வே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த கேமில் அவன் தான் வின் பண்ணுவான். என்னை நம்புங்க. பெட்டிங் அமௌண்ட்டை நீங்கள் மாற்றி கட்டுங்க. இந்த விஷயத்தில் யோசனையே வேண்டாம். லெவல் 6லேருந்து நாம் மார்ட்டின் மேலே பணத்தை கட்டலாம் சார். ஒன்றை பெரிய ஆள் நினச்சிக்கிட்டு தப்பு இல்லைடா. ஆனால் நீ என்னையும் நினச்சிருக்கணும். நான் லெவல் 8க்குள்ளே போகிறத எந்த கொம்பனும் தடுக்க முடியாது. குட் பை பிளாக். நாம் முதல்ல மார்ட்டினோட வீக்னஸ் பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கணும். லிசி, சொல்லுங்க. மார்ட்டினோட கேம் பிளேவை பார்க்கணும். ஓகே, மார்ட்டினோட ஃபைலை நான் லோட் பண்றேன். Come on, go ahead. ஓகே ஸ்கிரீன் சவுண்ட்ல பாருங்க.
ஏய், இங்கே என்ன தோண்டிக்கிட்டு இருக்க? நீ 6வது லெவல் முடிக்காம உனக்கு சாவி கிடைக்காது. நீ எதிரிங்களை வீழ்த்திட்டினா சாவி நான் கொடுத்துட்றேன். நீ தாக்கு பிடிச்சி உயிரோடு இருந்தா இதே இடத்துக்கு வா, சாவி நான் கொடுத்துட்றேன். நெருப்பு மேலே பொழிய போது சீக்கிரம் இடத்த விட்டு காலி பண்ண. மாத்திட்டியா மார்ட்டின்? உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். புத்தகத்தை எடுக்க உன்னால மட்டும்தான் எனக்கு உதவ முடியும். சீக்கிரம் கிளம்பு. இதை உன்னால் மட்டும்தான் செய்ய முடியும். அந்த வழியை நானே உண்டாக்குறேன். ஜன்னல் வெடிச்சிருச்சு. இந்த பக்கமா தப்பிச்சு போயிரு. இங்கே தான் ஒரு பெரிய சொதப்பலே நடந்திருக்கு. சீக்கிரம் போ மார்ட்டின், நம்மளுக்கு நேரம் இல்ல. போ. நான் லெவல் 8ல உன்னை சந்திக்கிறேன். உன்னால மட்டும்தான் முடியும். போ, உன்னால மட்டும்தான் முடியும். இவன் நான் தப்பிக்க வச்சிருக்கான். இவன் கேமினும் க்ளோஸாக வாட்ச் பண்ணு. ஓகே, அவர் மேலேயும் நான் கவனம் செலுத்தேன். அவர் டாமுங்கிற நேம்ல இந்த கேம் விளையாடிட்டு இருக்காரு. அவர் லெவல் 8க்கு போறதுக்காக அதிக பணம் செலவு பண்ணியிருக்காரு. ஸ்பெஷல் பவர்லாம் யூஸ் பண்ணுறான். இட்ஸ் பாசிபிள். எஸ் சார், பாசிபிள். லெவல் 8க்குள்ள போனவங்க விருப்பமான உருவத்தை தேர்ந்தெடுத்துக்கலாம். அவங்களுக்கு விருப்பமான குரலையும் பேசிக்கலாம். அவங்க இன்னொரு பிளேயருக்கு தன்னோட பவரை பாதி கொடுக்கலாம். டேய் குழந்தை, ஜெயிலில் சேஃபாக இருக்க வேண்டியது தானே? என்கிட்ட அடி வாங்குறதுக்கு அடுத்த வேலைக்கு வந்திருக்கேன் நீ. கமா, இந்த கேமில் நான் தாண்டா நம்பர் 1. சரி இருந்துக்க. முதல்ல உன் காலை உழைச்சி தான் நான் வேடிக்கை பார்க்க போகிறேன்.
முடிச்சு டயர்டாகிட்டியா? மார்ட்டின், இங்கே என்ன பண்ணுறீங்க? என்ன கேம் தான் விளையாடுறேன். மார்ட்டின், இது எல்லாம் நிறுத்திக்க. நீ யாருங்கிறத உனக்காக பல நேரங்களில் நான் ஞாபகப்படுத்திட்டு வந்திருக்கேன். என்ன யோசிக்கிற? நீ ஒரு மனநோயாளி. இருக்க முடியாது. இது உன் வேலை இல்லை. வா, என்னோட கார்ல ஏறு. அப்புறம் அவங்க வந்துட்டாங்கன்னா உன்னை அடிச்சு காயப்படுத்தி எடுத்துட்டு போவாங்க. அது நடக்கணுமா மார்ட்டின்? பெருசு, நான் மார்ட்டின் கிடையாது. ஐ ஆம் பிளாக். நான் மார்ட்டின் தான். நீ இடத்த விட்டு போகலின்னா இங்கே சீஸ் ஆகிடுவேன். நீ உருவத்தை மாற்றினா எனக்கு மாற்ற தெரியாதா? வாடா, யாருக்கு பவர் இருக்குன்னு மோதி பார்த்துருவோம். கமான். என்னாச்சு? ஏன் ஸ்டாப் பண்ண? மன்னிச்சிருங்க சார். மார்ட்டின் இப்போ கேம் லாகின் பண்ணி உள்ள வந்திருக்கிறாரு. குட் ஜாப் லிசி. ஓகே, கண்டிப்பாக நான் பார்க்குறேன். இந்த 7வது லெவல்ல மார்ட்டின் கூட போட்டி போட எந்த பிளேயரும் கிடையாது. அதனால அவரு கல்லறை காவலர்கிட்ட சாவி வாங்கிக்கிட்டு சாவி கொடுப்பான்னு தெரியல. 8வது லெவலுக்கு போயிடலாம்.
நோ, இதுக்கு வாய்ப்பே இல்லை. கமான் கமான் மார்ட்டின், ஏந்திரி, உன்னால முடியும். எனக்கு தெரியும், நீ தான் ஜெயிப்ப. என்ன சார், என்ன போயிட்டு இருக்கு? நம்ம கிட்ட ஒரு திறமையான டீம் இருந்தோம், மார்ட்டினை தடுக்க முடியாது. சார், எல்லா பவர் இருக்கக்கூடிய கேரக்டர் தான் நான் மார்ட்டினோட மோத வச்சேன். அதையும் அடிச்சு அவன் தூள் பண்ணிட்டான் சார். இனிமே மார்ட்டின் 8வது ஆள் போகக்கூடாது. என்ன பண்ண போறீங்க? எனி பெஸ்ட் ஐடியா? சார், புதுசா 2 கேரக்டர் உருவாக்கிட்டு இருக்கேன். அந்த கேரக்டரை கேமுக்குள்ள அனுப்பிச்சு அந்த மார்ட்டினை குழப்ப பார்க்கறேன். இந்த கேரக்டர் உருவாக்குறதுக்கு எனக்கு 5 hours டைம் வேணும் சார். ஷிட். டேம் இட். அவன் என்ன 3 மணி நேரத்துல கேமை முடிச்சுவாயா? நீ 5 மணி நேரம் டைம் கேட்குற. சார், இதை விட்ட வேற வழியே இல்லை சார். அவன் லெவல் 8க்குள்ள போனாலே நாம எவ்வளவு லாஸ்க்கு போவோம் தெரியுமா? 4 ஷிட். சரி, ஓகே, நீங்க எதுவும் செய்ய வேணாம். இனிமே நானே பார்த்துக்கிறேன். இனிமே டிஸ்கஸ் வேணாம். ஓகே சார், ஓகே, நான் கால் கட் பண்ணிக்கிறேன். இனிமே என் ரூட்ல டீல் பண்ணிக்கிறேன். பார்ட்னர், இன்னைக்கு நான் 3 மடங்கு பெட்டிங் கட்டியிருக்கிறேன். இதை தோத்துட்டா நான் எவ்வளோ லாஸ் ஆகும் தெரியுமா பார்ட்னர்? நீங்க என் திறமையை நம்பிதான் இந்த பிசினஸ்ல பணத்தை போட்டுருக்கீங்க. உங்க பணத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க எதிர்பார்த்த லாபத்தோட உங்களுக்கு கொடுப்பேன். நம்மளுக்கு அதிக பவர் கொடுத்தமா ஜெயிக்கிறான். எப்படி பார்ட்னர், எப்படி? நானும் உங்களை மாதிரி தான் மார்ட்டினோட கேமை பார்த்து அதிர்ச்சியில் இருக்கிறேன். அவன் லெவல்ல 8க்கு போகக்கூடாது. அதுக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க? அவன் 8வது லெவலுக்கு போக மாட்டான். அதுக்கு நான் உங்களுக்கு அசூரன்ஸ் தரேன். என்ன நம்புங்க. யாரா அவன்? ஸ்ட்ரிக்டா 7வது லெவலுக்கே வந்துட்டான். இவன் ஹேக்கராக தான் இருப்பான். இருடா, நான் இப்போ யாருன்னு உனக்கு காட்டுறேன். என் கேமில் வந்து எனக்கே ஆட்டம் காட்டுறியா நீ? Martin. Martin. இன்னும் உனக்கு தெரிய வாய்ப்பில்லை. உன் கூட நான் பேசணும். உன் கூட நான் சண்டை போட வரல. உனக்கு சில விஷயங்கள் புரிய வைக்க வேண்டியது இருக்கு. அதுக்காக நான் வந்திருக்கேன். ஜஸ்ட் பேசலாம். சாரி, என்ன மன்னிச்சுக்க. இந்த புயல் என்னால இல்ல. இது என்னோட வேலை இல்ல. இது நான் எடுத்துட்டு வரல. நான் ஏதோ சாரி ஓகே. ஹலோ, நான் விளையாடுறத உங்க அப்பனை நினைச்சோ நான் என்ன தடுக்க முடியாது. கமா, என்னோட சாஃப்ட்வேர் லாக் பார்க்குறியா? நான் 37 தான் மிச்சம். ஓகே, நம்ம லைன் கிளியர். ஓ, நீ எங்கேயும் பாரு மச்சி. சிட், அவன் உஷாராயிட்டான்.
என் நெட்வொர்க் எப்பயுமே கிராஷ் ஆகாதா? நீ திரும்ப என்கிட்ட மாட்டாமையே போயிடுவ. நீ ஜெயிக்க கூடாதுன்னு பல சக்திகள் வெளியில இருந்து தடுத்துட்டு இருக்காங்க. அதனால இந்த கேம்ல நிறைய சேஞ்சஸ் ஏற்படுத்தியிருக்காங்க. இப்போ நமக்கு பாஸ் ஏன் ஃபோன் பண்ணுறாரு? இந்த கேமை நிறுத்தணும். அதுக்காக எனக்கு உதவுடைய இது சூதாட்ட மாட்டேன். அதனால தான் நிறுத்தணும். வெளியே வரணும். ஆமா, வெளியே மாற்ற வேண்டியது நிறைய இருக்கு. உங்கள் கூட என்னால் வர முடியாது. இங்கே ஒருத்தன் சீரியஸாக கதை விட்டுட்ருக்கான். அவனை தடுக்கணும். எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா? அப்போ தான் அடுத்த லெவல் சந்தோஷமாக விளையாட முடியும். ம், ப்ளீஸ் என் வழியில் வராத. இந்த மாதிரி பேசுறதை நிறுத்த மாட்டேன். இந்த கேமே ஒரு சூதாட்டம். தினம் தினம் இளைஞர்கள் பணத்தை கட்டி ஏமாந்துட்டு இருக்காங்க, தெரியுமா? நாம 2 பேரும் சேர்ந்துதான் இந்த கேமுக்கு ஒரு முடிவு கட்டணும். அதனாலதான் பல ரிஸ்க் எடுத்து நான் இந்த கேமுக்குள்ளே வந்திருக்கேன். ப்ளீஸ் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். சார், என் பிரச்சனையை என்னன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது வரைக்கும் யாருமே தப்பிக்க முடியாத அயன் ஃபோர்ட் சிறையிலேருந்து என்னை ஒருத்தர் தப்பிக்க வச்சுருக்காரு. சரிடா. ஆமா, அவர் எதுக்கு ஒன்றை தப்பிக்க வைக்கணும்? என் கூட சிறையில் இருந்த பெரியவர் தான் அதுக்கு பதில் சொல்லணும். அயன் போர்ட்டில் தனித்தனி தான் ஆளுங்க ஆடு இருப்பாங்க. அப்புறம் எப்படி அந்த ஆடு இருந்திருக்க முடியும்? ஆக்டியன், நீ இந்த கேமால பாதிக்கப்பட்டிருக்க. உனக்கு ட்ரீட்மெண்ட் தேவை. சார், நடந்ததாக சொல்கிறேன். என்னை பைத்தியன்னு முத்திர குத்தாதீங்க. என் சிறைக்குள்ளே பெரியவர் இருந்தார், நம்புங்க. வெரி கிளியர். அவர் தான் என்னை தப்பிக்க வச்சார். அவருக்கு என்னோடய உதவி தேவைப்பட்டிருக்கலாம். அதனால் கூட என்னை தப்பிக்க வச்சுருக்கலாம் இல்லையா? தேவையில்லாமல் என்னை வந்து குழப்பிட்டு இருக்காதீங்க. நீங்கள் கிளம்புனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே மார்ட்டின், லவ் லெட்டர் விளையாட தான் போகிறேன். அதை முடித்தாதான் என் பணம் பல மடங்காக எனக்கு திரும்ப கிடைக்கும். இந்த சூதாட்ட பணம் தான் உன் பிரச்சனையை சரி செய்ய போதா? இது பல பேர் பணமாகவே இருக்கட்டும் சார். இந்த விளையாட்டில் என் உடல் உழைப்பை நான் நிறைய கொட்டியிருக்கேன். ஓகே? ஷர்ட் இன்னும் முட்டாள்தனமாக இருக்கு மார்ட்டின். இந்த பாவப்பட்ட பணத்தை உன்னை செலவு பண்ண விட மாட்டேன் மார்ட்டின். ஒரே இடத்துல உட்காந்து விளையாடுறது கேம் இல்லை. வெளியனா கிரவுண்டில் இறங்கி ஓடி ஆடி வியர்வை வரதான் உண்மையான விளையாட்டு. அதுதான் உண்மையான உழைப்பும் கூட. சரிங்க சார், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கிரவுண்ட்லேயே விளையாடுறேன். அதிக பணம் கிடைக்கிற மாதிரி எந்த கேமில் கிடைக்கும் நீங்களே சொல்லுங்கள். கிடைக்காதுல்ல, அதனால தான் இந்த ஆன்சர் கேமுக்குள்ளே வந்தேன். பாவம் புண்ணிலாம் பார்த்துட்டு இருந்தா நினச்சதை முடிக்க முடியாது. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட மாட்டேன். சில பேர் ஆன்லைனில் உட்காந்து வர்றதுனால உடல் உழைப்பு குறைஞ்சி மென்டலாக அஃபெக்ட் ஆகிறது இல்லாமல் சோம்பேறியாக மாறிட்டு இருக்கேன் மாட்டேன். உன்னை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு உள்ள ஒரு இளைஞர்களை நான் ஏமாற விட மாட்டேன். நான் இதை தனியாகவே பார்த்துக்கிற மாட்டேன். இங்கே நான் உன்னை ரெக்வஸ்டாக கேட்கறது ஒன்னால இந்த கேமுக்குள்ள நிறைய பேர் உயிரை வந்துட்டு இருக்காங்க. அவங்க இழக்கிற ஒவ்வொரு பணமும் நீ தான் பொறுப்பு மாட்டேன்.
ஓகே சார். ஒரு வேளை இதெல்லாம் நாடகமாக இருந்தால்? அப்படி இருந்தால் நீயே கண்டுபிடிச்சிடுவ. வந்து உட்கார். நான் ஒரே குழம்பி போயிருக்கேன் சார். ஆனால் நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இளைஞர்கள் சக்தியை காசா மாத்திரம் இந்த கூட்டத்தில் நானும் ஒரு ஆளாக தான் இருந்தது நினச்சி ஒரு நாள் வருத்தப்பட்டிருக்கேன். ஓகே சார். ஒருவேளை இந்த கேமை நம்ம தடுத்துட்டே வச்சுக்கோம். இன்னும் இந்த மாதிரி பல கேம் இருக்குது. அதை எப்படி தடுத்து நிறுத்த போகிறீங்க? இல்லை சார், உங்களை கோவப்படுத்துறதுக்காக இதை நான் கேட்கல. பல ஆன்லைன் கேம் இருக்குது. அதிலெல்லாம் இதை விட மோசமாக காசை பறிக்கிறாங்க. அதுதான் எப்படி தடுக்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். காலையில இருந்து கடலை பார்க்கும்போது அது நமக்கு பெருசாக தான் இருக்கும். அதில் இறங்கி நேர்ந்துன்னா அந்த கடலை கைக்குள்ள வந்துடும். நாம் பேசுகிறத அவனுங்க கவனிச்சிட்டு இருப்பானுங்க. அவங்களுக்கும் புரிய வச்சிடலாம். இனிமேல் நீங்கள் செய்கிற அநியாயத்தை பார்த்துட்டு இருக்க மாட்டோம், திருப்பி அடிப்போம். இது புரட்சிக்கான நேரம். உங்கள் அம்மாவோட ஆப்ரேஷனுக்காக தான் இந்த சோதாரத்துக்குள்ளே நீ உள்ள வந்த. இதுக்கு மேலே இது தேவையில்லை. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான பணத்தை நானே உனக்கு கொடுத்தாரு. நம்ம இதை வெற்றியோட செஞ்சு முடிக்கணும் மார்ட்டின். உன்னோட பவரை கேமுக்குள்ள தான் பார்த்தானுங்க. நான் அவனுக்கு வெளியே பார்க்கல. வந்து காட்டு. மக்களுக்காக நாம போராடும் போது கடவுள் நம்ம கூட இருப்பாரு மார்ட்டின். நாம இதை வெற்றியை செஞ்சு முடிப்போம். என் மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்கீங்க. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு உதவ முடியுமான்னு தெரியல. எல்லாமே தயாராக தான் இருக்கு மார்ட்டின். சரிங்க சார், நம்ம வெளியே போய் ஆட்டத்தை தொடருவோம். களத்தில் காத்துக்கிட்டு இருக்கேன். இது உன்னோட கேம் மார்ட்டின். அடிச்சு விளையாடி. சார், நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. என்னோட வேலையை நான் சரியாக செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம், பார்த்தேன். அவனை நல்லா குறைப்பிருந்த நீ. கண்டிப்பாக மார்ட்டின் குழம்பு இருப்பான். அவன் இனிமே கேமுக்குள்ளே வர மாட்டான் சார். உன் பேமெண்ட் உனக்கு வந்து சேரும். நாம அப்புறம் மீட் பண்ணுவோம். 10 நாள் கழிச்சு உங்கள் கூட வேலை செஞ்சது எனக்கு பெருமையாக இருக்கு. தேங்க்யூ சார். ஒரு எமர்ஜென்சி. இதை நீங்கள் உடனே கவனிக்கணும். மார்ட்டின் 8வது லெவலுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு.
வா மார்ட்டின், வந்துட்டியா? உனக்கு நான் காத்துட்டு இருந்தேன். 8வது லெவல் ஜாலியாக இருக்கா? கேமே விளையாடாமல் உட்காந்துருக்க. கரெக்டாக சொன்னப்பா. அந்த புத்தகத்தை தேடி தேடி டயர்ட் ஆகிட்டேன். நீ இருந்தால் அதை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு தான் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். நம்ம 2 பேரும் இந்த கேம் ஒன்றா விளையாடுவோம். உன் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? லெவல் 8க்கு போகிறதுக்கு எனக்கு ஸ்பெஷல் பாஸ் வேணும். கண்டிப்பாக பாஸ் கொடுக்குறேன் பிளாக். ஆனால் நான் கேட்டதை விட நீங்கள் 2 மடங்காக கொடுக்கணும். ஓகே. நீங்கள் எஸ்டீம் லெவலுக்கு கூட போங்க. உங்களுக்கு பேக்கப்பாக நான் இருக்கேன். ஓகே டாக்.